ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இப்போ பார்த்துட்ருக்கீங்களே, இந்த மாதிரி பெரிய மீன் தான் ஒன்றே ஒன்று. அது கூட சின்ன மீனும் சமைக்க போகிறோம். ஆனால் இந்த பெரிய மீன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் ஃப்ரை பண்ணி. சரி வாங்க போகலாம். பாருங்கள், என் கையில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் அதுக்கு மசால் போட்டுட்ருக்கேன். என்னென்ன போட்டேன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ தவா வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு பெரிய ஃபிஷ் எடுத்து வச்சிட்டேன். எனக்கு ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் ஃபிஷ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இது வேகத்துக்கு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. சரி, இதுவே இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே பக்கத்தில் சின்ன மீனையும் பொரிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு சைடில் கேப்பில் வச்சுட்டேன். இப்போ திருப்பி போட போகிறேன். எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள், தவா ஃபுல்லாக இருக்குது. இதை பார்க்கும்போதே டெம்ட் ஆயிடுச்சு எனக்கு சாப்பிட்ணுன்னு. யாருக்கெல்லாம் ஃபிஷ் பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. என் பசங்களாம் அதை பார்த்துட்டே இருந்தாங்க சமைக்கும் போது. ஆல்மோஸ்ட் சமைச்சு முடிச்சாச்சு. அது எடுக்கலான்னு போது அப்படியே தலை தனியாக வர மாதிரி இருந்துச்சு. எப்படியோ அது கொஞ்சம் 2 கரண்டி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். எடுத்து பிளேட்டிங் பண்ணியாச்சு. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.